ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ ஆஃப்டர் அ வெரி வெரி லாங் டைம் அகெயின் உங்கள் கூட. ஸோ ஓகே, அண்டு எஸ், எதுவுமே பேச வேணாம், டேரெக்டாக நம்ம இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டர். நான் அந்த எண்டிங் பார்ட் வந்து கொஞ்சம் டைம் எல்லாம் அதிகமாக வச்சு போடுறேன்டா. பிகாஸ் அது ஒரு மாதிரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால அது அப்படியே கொஞ்சமாக டியூரேஷன் போட்டு எனக்கு முடிக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஓகே, இன்றைக்கி ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் வந்து டைட்டில் எல்லாமே வந்து டைரக்ட் டைட்டிலாக இருக்காது, எல்லாமே இன்டைரக்ட் டைட்டிலாக தான் இருக்கும். லைக் இந்த மாமா கான்செப்ட், ஃபோர்ஸ்டு மேரேஜ் கான்செப்ட், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் டைட்டிலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து புரிஞ்சுட்டு வீடியோக்குள்ளே வந்துக்கோங்க. அண்ட் நிறையா பேர்த்துக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாருமே உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக உங்களால் எந்தளவு உங்கள் எஃபர்ட்ஸ் போட முடியுதோ அதை போட்டு கொடுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட்டா. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோஸ் போடுறதுனால வியூஸ் ரொம்ப அடி வாங்கும். ஸோ முடிஞ்சளவு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இது ஸ்லைட்லி ஐயரா தழி மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நான் வாட்ஸ்அப் சேனலில் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன ட்ரோப்பில் போடலான்னு. ஸோ நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐயரா தழகி இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறது கிடையாது, எல்லாம் மிக்ஸான ஒரு மிக்ஸ்டு வேர்ஷனாக தான் அதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ போன பாட்டில் இதோட என் பண்ணியிருப்போனா, லைக் ஜேகே கூட நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா சிரிச்சுட்டே அனுப்பியிருப்பாங்கன்னு உங்கள் அப்பா செம்மையாக முறைச்சிருப்பாரு. ஜேகே கூட போயிருந்திருப்பீங்க. ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. ஜங்கு கேட்டுகிட்டே இருக்கான், என்னை எப்போ மேரேஜ் பண்ணிப்பான்னு. ஆனால் உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸோட சம்மதம் வேணும். ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இங்கே வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டில் இருக்கீங்க. அண்ட் ஜங்குக்கோட கேரிங் உங்களை இன்னும் உன்னை அதிகமாக லவ் பண்ண வைக்குது. ப்ளஸ் இந்த பேரண்ட்ஸோட கில்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்குது. அப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் மடியில் படுத்திருக்காங்க. ஜங்குக்கோட அம்மா வெளியில் போயிருக்காங்க மார்க்கெட்டுக்கு. ஓய் என்னடி? எதுவுமே பேசாமல் அப்படியே என்ன மட்டும் பார்த்துட்ருக்க? என்னாச்சு அழகிக்கு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லாமலாம் மூஞ்சி இப்படி போகாதே, ஏதோ விஷயம் இருக்குது, சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அவளோட லாங் ஹேரை எடுத்து அப்படியே பிடிச்சி விளாண்டுட்டே அவன்கிட்ட கேட்டுட்ருக்கான். நான் எப்படி இவர்கிட்ட பரையிறது? இந்த அச்சன் அம்மா எல்லாத்தையும் ஆற்றுல விட்டுட்டு நான் இங்கே இவரு கூட வந்து இவர் என் மடியில் எப்படி? எனக்கு கேட்கவே கஷ்டமா இருக்கு மாமா. நான் இப்போ என்ன பண்றது? எனக்கு நீயும் முக்கியம், என் தோப்பனாரும் இந்த அம்மாவும் முக்கியம். நீங்க 2 பேருமே எனக்கு முக்கியம். அவங்களுக்காக உன்னையும் உனக்காக அவங்களையும் என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா என்னோட சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. திடீர்னு எங்க அப்பா பொண்ணு பார்க்க வந்துட்டாரு ஆட்களை கூட்டிட்டு. அதான் நீயும் வந்து ரெகுலர் பண்ணவும் உன் கூடவே வந்துட்டேன். ஆனால் நீயும் எப்போ மேரேஜ்னு கேட்டுகிட்டே இருக்கல்ல. எந்த பகவானே, எனக்கு ஏதாச்சும் ஒரு வழியை காட்டு. எனக்கு அறியில்லை நான் எதை டெசிஷன் எடுக்கணும்னு. எது டெசிஷன் எடுத்தாலும் அதை உன்கிட்டே நான் கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு நல்ல வழியை நீ தான் காட்டணும் அப்படின்னு அவளும் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கா. அப்படியே ஜங்குக் பார்க்குறான். சரியில்லையே, நானும் ஒரு வாரமாக அவள்கிட்ட எப்போ மேரேஜ்னு கேட்டுகிட்டே இருங்க. ஆனால் வாயும் திறக மாட்டா, எதுவுமே பண்ண மாட்டா. சரி, ஒருவேளை அவளுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சா என்ன அப்படின்னு அவனோட தாட் வந்து அந்த மாதிரி போகுது. லைக் உங்களுக்கு விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்னையும் பொண்டாட்டியை தாண்டி நினச்சிருங்க, குடிக்கக்கூடாதுன்னு. இந்த ஒரு வாரமாக நீ ப்ராமிஸ் வாங்கினாலும் நான் குடிக்க கூட இல்லை. ஓகே, இதாண்டி நான் உங்ககிட்ட கேட்குறது லாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கும் நீ நோன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, சொல்லிட்டு கரெக்டாக ரீசன் கொடுக்கலன்னு மட்டும் வச்சுக்கோயா. சத்தியமாக நீ
ஏன்னா என் வாயிலேருந்து அது வரவே வராது பொண்டாட்டி அப்படின்னு அவனும் கேட்குறான். ஒய் ஒய் ஏறாத்தி ஆ என்ன மாமா என்னாச்சு? எവിടെ போகணுமா? எங்கே போகணும்? விளையாடுறதுக்கு இல்லை ஆண்டனி கூட போகணுமா? ஸோ எனக்கு ஆண்டனி கூட போகணும், அவன் கூட போகணும்லாம் இல்லை. உனக்கு ஏதோ ஒன்று மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குல்ல, அதை என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்லை, அது எனக்கு நன்னாயிட்டு சரியாயிடும். நன்னாயிடும். ஓ, அப்போ நான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, என்கிட்ட சொல்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக நீ ஃபீல் பண்ணல அதானடி? அதானே? இல்லை, எந்த பகவானே இவர் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரா? இல்ல அப்படி அல்ல. இந்த அம்மையும் இந்த தோப்பனாரும் இந்த அம்மாவோட ஞாபகம் வந்து அதான். ஓ, அது அவ பார்த்ததெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வேண்டாங்கிறா கொஞ்சம் முனை வச்சிட்டு இருக்கா. எங்க அம்மா எப்போ கேட்க போதோ தெரில. பொண்ணை மட்டும் கூட்ட வச்சுட்டு உட்கார வச்சிருக்கியடா, கல்யாணம் பண்ணிக்கியான்னு அதுவே வாய் விட்டு கேட்டுருச்சு. நான் இவளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு இப்போ என்ன அவசரம்னு கேட்டு நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் ஜமுகா? நீ லேட் பண்றதுல வேலையே கிடையாது, கரெக்டா கேட்டுரு அப்படின்னு அப்படியே எழுந்து உட்காந்துக்கிறான் மடியில இருந்து. என்னாச்சு மாமா, என்னாச்சு? எதுன்னு ப்ராப்ளமா? ப்ராப்ளம் தாண்டி அழகி. என்ன ப்ராப்ளம்? எதுவும் வயிறு வலிக்குதா? ஷோ, என்னன்னே தெரியாம எனக்கு உடம்புக்கு எதுவும்ட்டு கேட்டுட்டு இருக்கா பாரு. வயிறுலாம் ஒன்றும் வலிக்கல. அப்போ என்ன? எங்க பாரு, நான் டைரக்டாவே கேட்டுடுறேன். இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட கேட்கவே கூடாதுன்னு தான் இருந்தேன். நீங்க சொல்லும் போது வேணா கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனா என்னால சத்தியமா முள்ளடி. எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? நான் வெயிட் பண்றேன்டி, எனக்கு வேணும்னு. ஒரே ஒரு தடவை. எத்தனை வருஷமா லவ் பண்றோம்? 1.5 வருஷமாடி. 1.5 வருஷமா லவ் பண்றோம். ஆனா இந்த 1.5 வருஷத்துல ஒரு தடவை கணத்துல லைட்டா கொடுத்த முத்தம், அது மட்டும்தான். மத்த யாரும் கட்டி பிடிச்சிட்டு லவ் ஸ்டேக்குன்னு சொல்லிட்டு போய் உன்னை முடிச்சு விட்டு கூட்டு வரல. உன் ஆசைப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா உன் கூட குழந்தைலாம் பெத்துட்டு ஆசையா ஒரு ஃபேமிலியா எனக்குள்ள பில் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நான் எப்ப மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டாலும் ஏன் நீ உன்னோட மைண்ட்ல நான் வர மாட்டேனா? எப்ப பார்த்தாலும் எனக்கு வர்ற ஆன்சர் நோ நோ நோ. என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது 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 எனக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை எல்லாம் இல்லை. ஓ, அப்போவா நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். இல்லைனா கோயில்ல நீ, நான், எங்கள் அம்மா, ஆண்டனி, அவ்வளோதான் 3 பேர் மட்டும். 3 பேருமா? அது சங்குக்கா, அது வந்து அப்படின்னு திணறா. அப்போ ஆண்டனி கரெக்டாக வர்றான். ஏய் மாமே, என்னடா உன் ஆள் கூட குஜால்ஸா? யோ, வர எரிச்சலை கிளப்பிட்டு நேரமாயிரு தெரியாம. ஆண்டனி அண்ணா, ஓ தப்பான நேரத்தில் வந்துட்டனேம்மா. சரி நான் கிளம்புறேன் மச்சான், நான் கிளம்புறேன் அப்படின்னு அவனும் கிளம்புறான். அப்போ ஜேகே, என்கிட்ட ஒரே ஒரு தடவை கேட்குறேன்டி, கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா? அது நான் இப்போ என்ன சொல்றது? எந்த தோப்புனாரு ஆத்துல வச்சு எனக்கு என்னோட தோப்புனார் மடியில் உட்காந்து கல்யாணம் கழிக்கணும்னு ஆசை. ஆனா அது ஜங்குக் அப்படின்னு அவ திணறத பார்த்து ஜங்குக் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் அவளுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு. அப்படின்னு போற ஆண்டனியை நிப்பாட்டுறான். ஆண்டனி இல்லைன்ன, டேய் ஒன்னதான் அப்படின்னு நிக்க வச்சுட்டு, எங்க பாரு, நீ அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுன. கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லாமலாம் யாரும் இங்கே இருந்துட்டு இருக்க வேணாம் அப்படின்னு அவங்களுக்கு கோவமா பார்த்து சொல்லிட்டு அப்படியே வெளியில வர்றான். அப்பதான் ஜங்கு கூட அம்மாவும் அப்படியே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. டேய் எங்கடா போற? மா 2 நாளைக்கு என்னை தேடாத. அவகிட்டே சொல்லிரு,
நாள் மேடம்லாம் எங்களை ஒன்றும் தேட மாட்டாங்கல்ல ஆ அப்படின்னு அவளை பார்த்து முறைச்சிட்டே பேசிட்டு அப்படியே போகிறான். அப்போ ஆண்டனியும் கேட்குறான், டே மச்சான் எதுனா ப்ராப்ளமா மச்சான்? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைடா. ஆண்டனி வண்டி எடு, சரக்க போடணும். 1 வாரமாச்சு அவள் பேச்சை கேட்டுட்டு 1 வாரமாக கூட்டிக்காமல் இருந்துட்டேன். போ பார்க்கலாம். டேய் மாமே வேணாம் மாமே, நீ சரக்கு போட்டினா நல்லா தூங்கிடுவா மாமே. நாளைக்கு வேலைக்கு வேற போகணும் மாமே. உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு மாமே. ஆண்டனி அந்த மயிறு பிடிங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியாமல் ஒன்றும் உங்ககிட்ட வரல என்ன? ஆ சொன்னதை மட்டும் கேடு கிளம்பிட்டே இரு அப்படின்னு பைக்கில் ஏறி உட்காந்துட்டு ஆண்டனி கூட அவனும் போயிட்டு இருக்கான். இந்த சைடு வயனுக்கும் செம்ம கஷ்டம் ஆகுது. ஏன் ஏன் எனக்கு யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க? நான் என்ன கேட்டேன்? எனக்கு எனக்கு இந்த ஆற்றுல இந்த தோப்பனார் மாடியில் எனக்கு கல்யாணம் கழிக்கணுன்ற ஆசை. ஆனால் இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ கோயிலையோ வச்சு நான் கழிக்க விரும்பலை. அவர்கிட்ட சொன்னால் அவர் கஷ்டப்படுவார். அதுக்காக மட்டும்தான் நான் அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கேன். ஆனால் மாமா உனக்கு இது எதுவுமே புரியாதா? அது எப்படி புரிஞ்சுக்குவேன்? நான்லாம் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாமல் உனக்கு எப்படி புரியும்? அப்படின்னு அவளும் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஜங்கு கூட அம்மா வந்துட்டு, வயன் என்னாச்சுமா? ஆண்டி ஒன்றும் இல்லை ஆண்டி. எதுவும் பிரச்சனைமா? பிரச்சனையாமா? இல்லை எதுவும் இல்லை. அப்போ ஜங்கு கூட அம்மாவும் அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வயனும் அப்படியே கவலையெல்லாம் மறந்துடுறா. அடிக்கடி அவளுக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அப்போ ஜங்குக்கு இந்த சைடு அப்படியே குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஆண்டனியும், டேய் ஜங்குகா என்ன மாமே ஏன்டா தங்கச்சி கூட எதுவும் சண்டை போட்டு வந்துட்டியா? டே ஆண்டனி நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுற, சரி அந்த பொண்ணும் உன்னை லவ் பண்ணுறா, சரி மாமே அதுங்க பண்ண அந்த பொண்ணு உன்னை நம்பி உங்கள் வீட்டாளர்களெல்லாம் விட்டு வந்துட்டா. அல்லாதான் இருக்கு கேட்குறதுக்கு கதை வசனம் எல்லாம். அப்புறம் மாமே சொல்லு, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா மட்டும் அவள் அதுக்கு எஸ்ஸும் சொல்ல மாட்டான் நோவும் சொல்ல மாட்டா. இதுக்கு என்னடா அர்த்தம்? இது நாள் வரைக்கும் அவனை நான் திட்டினது கூட கிடையாது. ஆனால் எனக்கே ஒரு மாதிரி இருக்கு மச்சான். அப்போ ஆண்டனியும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஓ இவனுக்கு 2 பேருக்கு காதல் சண்டையா? அதான் என் தலையை போட்டு அறுத்துட்டு இருக்கான் அப்படின்னு அவனுக்கும் புரியுது. ஜங்குக்கு எதனால அப்படி சேடாக உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான்னு. நீ மாமே ஆண்டனி என்ன கட்டிங் வேணுமாடா? நீயும் வந்தியோ உன் உயிரை வாங்கிட்டு இருக்காத மாமே. நீ வீட்டுக்கு போ மாமே போ. அவங்க முன்னாடி தானே சொல்லிட்டு வந்தேன் 2 நாள் வீட்டுக்கு வர மாட்டான்னு சொல்லிட்டு தானடா வந்த மயிறு. இப்போ போய் வீட்டுக்கு போ புதுங்கண்ணா. ரோட்டில் கூட படுத்துக்குவேன். வீட்டுக்கு நான் போல. அவளை பார்த்தானா அகெயின் சின்ன அறியாமல் டென்ஷன் ஆகிடுவேன் மச்சான். அவளை ஹர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஜங்குக்கு வரலேன்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மாதிரி கவலையோடு உட்காந்துட்டே இருக்கா. என்ன மாமாவை இன்னும் காணும். நானும் சாப்பிடல. அவரே எப்படியே சாப்பிட்ருக்க மாட்டாரு. எங்கே போயிட்டாரு? 2 நாளாக வரமாட்டேன்னு சொன்னாரு. நான் அதெல்லாம் சும்மா எப்பயும் கோவப்பட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போவாரு அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் உண்மையாக வரமாட்டாரா அப்படின்னு அப்படியே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அவளும் பக்கத்தில் உட்காண்டே இருக்கா. அப்படியே 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளால தான் இவனுக்கு இவ்வளோ கஷ்டமான. சரி இந்த ஆசையை அவர்கிட்ட சொன்னாதானே அவருக்கும் என்னென்ன புரியும். நான் சொல்லிடுறேன். எனக்கு இப்படி இஷ்டப்பட்டு இப்படிதான் இஷ்டம். இவ்விடத்துல இப்படி கல்யாணம் நடக்கணும்னு இஷ்டம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கான ரெடியா இருக்கா. அப்ப கரெக்டா பைக் ஹார்ன் சவுண்ட் கேக்குது. ஆண்டனி வந்து ஜங்குக்கு அப்படியே இறக்கி விடுறான். பார்த்தா ஜங்க் செம்ம போதையில இருக்கான். அவனால நிக்க கூட முடியல. இப்போ ஏதோ செம்ம ஹாப்பியா போயிட்டு அப்படியே டோரை ஓபன் பண்றா. ஆமா வந்துட்டீங்களா? என்ன
குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பிகாஸ் 1 வீக்கு முன்னாடி தான் அவளும் சத்தியம் பண்ணி கேட்டிருப்பா இந்த மாதிரி குடிக்கக்கூடாதுன்னு. ஸோ அவளும் சத்தியம் பண்ணி குடிச்சிட்டு இப்போ குடிச்சிட்டு வந்து நிற்கும் போது அவளுக்கு செம்ம ஹர்ட்டிங்காக இருக்கு. நாமா குடிக்க மாட்டேன். ஏய் என்னடி வேணும் உனக்கு? ஆண்டனி தருதல நாயே என்ன அகெயின் கொண்டு வந்து என் வீட்டில் இறங்கி விடுறானா? ஏய் உனக்கு என்னடி வேணும்? மணி எங்க இருக்க அப்படின்னு ஃபுல் போதையில செம்மையா அப்படியே தள்ளாடிட்டே வந்து அப்படியே ஹால்லே விழுந்துடுறான். அவங்க அம்மாவும் அப்படியே ஒயன ஒரு மாதிரி பாவமா பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே பில்லோ பிளாங்கெட்லாம் கொடுத்து அப்படியே தூங்க வைக்கிறாங்க. அப்படியே உங்க பக்கத்துல வந்துட்டு நீ போயிட்டு தூங்க, அவன் சரியாயிடுவான், நீ போய் தூங்கு அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கும் புரியுது அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு. அப்போ நீங்களும் போயிட்டு அழுதுட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்போ நீங்க எழுந்து வந்து ஜங்குக்கு பாக்குறீங்க. ஆமா என்ன தூங்குறியா? எப்போ எழுதுப்பா? அப்போ நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் வீணா போயிடுச்சா? அப்போ நீ ப்ராமிஸ் பண்ண உண்மையாவே இருக்க மாட்டியா அப்படின்னு அவளுக்கு அதை நினைக்க இன்னும் கஷ்டமாகுது. இங்க பாரு, நீ நீ சொல்லாம இருந்தனாலதான் அவர் ஒரு மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்காருல அப்படின்னு அவளோட கில்ட்டை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஜங்குக்கு அப்படியே ரொம்ப லேட்டா அப்படியே 2 மணி போல எழுந்துக்கிறான். இந்த சைடு ஆண்டனி, யோ சனியா நேற்று சரக போட்டு தூங்கிட்டானே, அவனுக்கும் சேர்த்து நான் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு, எப்பா முடிஞ்சு அழுறானுங்க அப்படின்னு ஜங்குக்கும் சேர்த்து அவனே ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் ஜங்குக்கு தான் ஒரு ஒர்க்கில் சேர்ந்துருப்பான். இனிமேல் கரெக்டாக இருக்கணும், ஒயின் வந்துட்டா அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டா பொறுப்பெல்லாம் அதிகமாக இருக்கும்னு. ஸோ அவன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒயனுக்கு அது தெரியவே செய்யாது தனக்காக தான் எல்லாம் பண்ணுறான்னு. பிகாஸ் அவளை பொறுத்த வரைக்கும் மாமாவும் வேணும், அவங்களோட வீட்டில் உள்ள அம்மா அப்பாவும் வேணும். ஸோ அடிக்கடி அவளுக்கு அவங்க அப்பாவை பற்றின ட்ரீம் தான் வரும். எனக்கு ஏன் இப்போ இந்த அம்மையை நோக்கணும் போல இருக்கு, எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு கோயிலுக்கு கிளம்புற மாதிரி கிளம்புறா. பிகாஸ் அவளுக்கு தெரியும் இன்னைக்கு கோயில் ஒரு விசேஷம், அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாக வருவாங்கன்னு. இந்த ஆற்றுல நானும் என் தோப்பனாரும் நிறைய சிரிச்சிருக்கோம், நிறைய விளாண்டுருக்கோம். இந்த தோப்பனார் எனக்கு நிறைய கண்டிச்சிருக்காரு. அப்புறம் இந்த அம்மை, இந்த அம்மையோடது, இந்த அம்மையோட சொல்லுக்கெல்லாம் நான் எதிர்த்து பேசுவேன். இந்த அம்மையும் என்னிடத்துல சண்டை கட்டும், எல்லாமே பண்ணும். ஆனால் இப்போ அது எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜங்குக்கோட அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்படியே போறா. ஜங்குக்கு போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அப்படியே முழிக்கிறான். அவனுக்கு செம்மையா தலை வலிக்குது. எழுந்ததுமே ஒயினை தான் தேடுறான். ஒயின் எங்கம்மா? உன் ஒயின் எங்கன்னு? டேய் எதுக்குடா கத்துற? அவ கோயிலுக்கு போயிருக்கா. உங்க 2 பேத்துக்குள்ள என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, பட் எதுவாக இருந்தாலும் சரியாகிடும்டா. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஓம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அந்த ஆண்டனி நான் எதுவும் சொல்லிச்சா? இல்லைடா, உன் ஃபேஸும் சரியில்லை, அவள் ஃபேஸும் சரியில்லை, அதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் 2 பேர் ஃபேஸும் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு. சரி அவகிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிட்டோம் போல அப்படின்னு சாரி கேட்கலான்னு அவனும் அப்படியே கோவில் சைடு போகிறான். ப்ரஷ் மட்டும் பண்ணிட்டு எதுவுமே சாப்பிடாம அவங்க செம்மையா தலை வேற வலிக்குது. கோவில் சைடு போய் பார்த்தா அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் அவன் மறந்து நின்று பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா இங்கே இருக்காங்க, அவளை காணுமே, அவன் எங்கே இருக்கா அப்படின்னு தேடிட்டே வர்றான். பார்த்தா அந்த சைடு ஒயன் அப்படியே ஒரு மாதிரி சாமி கிட்ட ரொம்ப வேண்டிட்டே நிற்கிறா. சாமி இங்க பாரு பகவானே, இந்த அம்மையும் அச்சனும் இதுக்கு பின்னாடி தான் இருக்காங்கன்னு எனக்கு நன்னாயிட்டு அறியும். என் அம்மையும் அச்சனையும் நான் நோக்க போறேன், யாருமே என்ன பார்த்துடக்கூடாது. என்ன நோக்கினா இந்த தோப்பனார் இந்த அம்மையை இங்கேருந்து அழைச்சிட்டு போவா. அவர் அழைச்சிட்டு போயிட்டா நான் இந்த அம்மா இடத்துல சம்சாரிக்க முடியாது.
എന്താ ഭഗവാനെ, ഞാൻ ഞാൻ ഉനക്ക് ഞാൻ ഉനക്ക് 20 തേങ്ങ ഉடைக்கும். 20 தேங்காய் போதும். என்எஃப் 20 தேங்காயும் 10 விளக்கேத்து. அப்புறம் இங்கேருந்து அங்கே பிரதேசம் பண்ணுங்க. என் அம்மையும் அച്ഛനും எந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. கடவுளே, ஆனால் மாமா கிட்ட நான் என்ன சொல்கிறது? அவங்க தூங்கிட்டு இருக்கா. நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்னு தெரியாமா அப்படின்னு நான் வேண்டிகிட்டு இருக்கா. அப்போ அங்கேருந்து அவங்க அம்மா அப்படியே ஒயினை பார்த்துட்டு அவளோட பக்கத்தில் வர்றாங்க. அப்போ வந்து அப்படியே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்தது தான் ஜங்கு புரியுது. லைக் அவன் தப்பாக எடுத்துக்கிறான். ஓ, அப்போனா நீ அடிக்கடி கோயில் போகிறேன்னு வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க மனசை மாற்றிட்டு இருக்காங்க. அப்படிதான் அடி. இப்போ புரியுது. எனக்கு நல்லா புரியுதுடி. எனக்கு நல்லாவே புரியுது. அப்போனா மேடம்கே நான் மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. ஓ, இதுக்கு தான் தோப்பனாரு. இந்த அம்மை இந்த அச்சன் எல்லாத்தையும் விழியணும் பிடிங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்லடி. அவங்க அம்மா பார்த்ததும் போறல, ஒன்றும் பிரச்சனை இல்லடி. எனக்கு நல்லா தெரியும் ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மானா எவ்வளோ பிடிக்கும். ஷாண்டே திரும்ப மேலே என்னை கோவப்பட வைக்கிற. சரிடி, பாரு, இதுக்கு மேலே நான் கேட்கல. என் வீட்டுக்கு வந்ததுமே எங்கள் வீட்டில் கொண்டு போய் நான் விட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனும் ஒரு முடிவோடு அப்படியே திரும்பி வீட்டுக்கு போகிறான். ஸோ கோயிலுக்கு வரும்போது அவங்க அம்மாவை கன்சோல் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்திருப்பான். ஆனால் திரும்பி போகும்போது அவனோட ஃபேஸ் ரொம்ப சேடாக இருக்கு. இப்படியே போனால் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. ஜங்குவா, டே சனியனே சிரிச்சு தொலை அப்படின்னு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளே போகிறான். பார்த்தா ஆண்டனி நல்லா ஒரு ஸ்ட்ராபெரி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அது ஆக்சுவலி ஒயினுக்கு வாங்கி வச்சது. என்ன மாமே, நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர போல 90 தலையில நெத்தில. என்ன மாமே, பொறுப்பு வந்துச்சா? சாமி கிட்ட நல்ல புத்தி கொடுன்னு கேட்டியா? இந்த பூலோகத்தில் உள்ள வாழெல்லாம் சரி நல்லா மதிக்கணும்னு கேட்டு இருந்தியா மாமே? பிடிங்க ஆண்டனி, ஸ்ட்ராபெரி நான் அவளுக்காக வாங்கி வச்சது. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. இதான் நல்லா சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் சாப்பிடுவல்ல, அப்புறம் எதுக்குடா? அப்புறம் எதுக்கு? ஆமே, அதான் உனக்கும் ஆளுக்கும் சண்டை இல்லை. மேட்னி ஷோ பார்த்துட்டு போலான்னு வந்தேன் மாமே. என்ன தங்கச்சியோ காணோம்? அப்போ ஜங்கு செம்ம கோவமாக்கி அப்படியே அவனோட கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகுறது ஆண்டனிக்கு தெரியுது. ஷோ நேரம் ரொம்ப ஜாலியாக அப்படியே தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஜங்குக்கு இந்த சீரியஸ்னஸ் பார்த்துட்டு கால் மேலே கால் போட்டுருந்ததெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படியே ஜங்கு பக்கத்தில் வந்து நிற்கிறான். டே மாமே, என்னடா ஆச்சு? இது எவ்வளோ கோவப்படுற? டே ஆண்டனி, ஒன்றும் இல்லை. அது வந்து நான் அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுலான்றீங்கடா. மாமே, நான் வீட்டில் விட போறியா? நான் மாமி விளையாடுறியா? வீட்டில் விட போறேன்னு சொல்லிட்டுறியா? பாரு மாமே, கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு நம்ம கூட வந்துடுகா. அவங்க அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா விட்டு தாண்டா வந்தா. ஆனா அவங்க மனசை மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன்டா. எப்போ கல்யாணம் டப்புக்கு எடுத்தாலும் வேணாங்கிறா. ஷமால உண்மையாவே இஷ்டப்பட்டிருந்தா. கூட வந்ததுமே அவ எனக்கு கல்யாணம் பண்ணிடுவோம். ஆனா அவ என்ன சொல்றதுன்னு தெரியல ஆண்டனி. எனக்கு வேற வழியும் தெரியல. ஏமத்த அந்த உணவு மட்டும் பிரிவாளிங்க. அப்புறம் நான் அவனுக்கும் இப்படி கண்ணுல இருந்து கண்ணீரெல்லாம் வர மாதிரி இருக்கு. பிகாஸ் அவன் அவ்வளோ இமேஜின் பண்ணி வச்சிருப்பான் இந்த மாதிரி ஒயின் கூட ஒரு அழகான ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் எத்துக்குமே ஒரு மாதிரி அப்ரூவலே கொடுக்காம இருந்துட்டு இருக்கா. அப்போ இந்த சைடு ஒயனும் அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ உள்ள ஆண்டனி ஜேகே கூட, ஆமே இங்க பாரு, நீ அவசரப்படுறியோன்னு தோணுது மாமே. சரியில்லை சொல்லிட்டேன். எங்க பாரு ஆண்டனி, உன் தங்கச்சி ஒன்றும் நீ சொம்பு தூக்கிட்டு வர வேணாம். எனக்கு தெரியும். இன்னைக்கு அவளை கொண்டு போய் விட்டு வரணும். அவங்க அப்பா அம்மா கூட ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு அவளோட துணிமணினை எல்லாத்தையும் அள்ளி அப்படியே ஒரு பெட்டிக்குள்ளே வச்சிட்டு இருக்கான். இப்போ ஒயனும் வர்றா. மாமா எழுந்துட்டாரா?
அழகா என்ன செக்குடு ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு சின்ன குட்டி போல, நல்லா மேல் குட்டி போல இருக்கு பார்க்கறதுக்கு. ஆண்டனி கூட சம்சாரிச்சிட்டு இருக்கு. ஐயோ, இந்த அழகு மாமானே ரொம்ப ரொம்ப அழகு. எதையும் உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ கோவமா பேசிட்டல்ல, இது நாள் வரைக்கும் நீ எனக்கு கோவமா பேசினதே இல்லை. அழகு நீ அப்படின்னு அங்கேருந்து எப்படி கொஞ்சிட்டு இருக்கா ஜங்குக்க. அப்போ இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே திரும்பி வாயினை பார்த்து முறைக்கிறான். அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு என்ன பார்த்து முறைக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜங்குக் அப்படியே வெளியில வந்துட்டு அவ கையில அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறான். கிளம்பு, வீட்டுக்கு போகலாம். என்ன மாமா, வேற எங்கேயும் போய் தங்க போகிறோமா? ஹோட்டலில் அதோ அவரோட ஒரு ஹோட்டல் இருக்குமே, அங்கே போகிறோமா? நம்ம நம்ம ஆற்றுல இருக்க மாதிரி எதுவுமே வராது மாமா. நம்ம ஆற்றுலேயே இருந்துக்கலாம். நம்ம எங்கேயும் சுற்றி பார்க்கலாம் போக வேண்டாம். அவளெல்லாம் ஒரு மாதிரி பேசுவா. அவள் பேசுவா இவாள் பேசுவான்னு எனக்கு எவ்வளோ பேசுகிறதும் தேவையில்லடி. உன் வீட்டுக்கு கிளம்பலாம், கிளம்பு. மாமா, எங்கள் வீட்டில் வந்து இருக்க போறியா? நேரம் கொலை புரியாமல் விளையாண்டுட்ருக்கா. எவன் இங்கே பாரு, நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன். இங்கே பாரு அப்படின்னு அவங்க அம்மா இருக்காங்கன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு மாதிரி அவள் கண்ணத்தை பிடிச்சி மெதுவாக அவள் காது பக்கத்தில் போயிட்டு, ஏய் ஆமாண்டி, ஆமாம், உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு லைஃப்பை பில்ட் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனாண்டி சத்துக்குமே அக்செப்ட் பண்ண மாட்டேன்ல. ஆமாம், எந்த எந்த ஐட்டம் என்ன ஐட்டம்? ஏன் இவ்வளோ கோவமாயிட்டு இருக்க? ஆமாம், கோவமாக தாண்டி இருக்க. இங்கே பாரு, அந்த அம்மையும் அச்சன் தான் உனக்கு வேணும்னா அங்கேயே இருந்துருக்க வேண்டியது தானடி. எதுக்கடி வந்த? இந்த ஒரு வாரம் எனக்கு அப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு. அங்கே வேலை நீங்கள் அவ்வளோ நரகமாக இருக்கும், அதை சாவடிப்பா நீங்கள். ஆனால் வேலை முடிச்சுட்டு உன் மடியில் வந்து படிக்கும்போது சொர்க்கமாக இருக்கும்டி, சொர்க்கமாக இருக்கும். ஒட்டத்தவும் மாதிரி ஒன்று இழுத்து போட்டு முட்டிச்சு விட்டு அனுப்பிடுக்கணும். மாமா என்னாயிட்டு பேசுகிற? இது நன்னாயிட்டு இல்லை மாமா, நீ தப்பா பேசுகிற. அப்போ ஆண்டனியும் அப்படியே ஜங்குக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். ஆனால் ஜங்குக்கு செம்ம கோவத்தில் இருக்கனால யாரோட பேச்சவே கேட்கவே மாட்றான். ஏய், உன்னை தாண்டி கேட்டுட்ருக்கேன், இப்போ வர்றியா என்ன? அப்படின்னு கூட்டிட்டு அவளோட கையை ரொம்ப வேகமாக பிடிச்சிட்டு அப்படியே பைக்கில் உட்கார வச்சு அவங்க வீட்டு வாசல் நிப்பாட்டுறான். அப்போது மேலே இருந்து வயனோட அம்மா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கு. என்னடா நம்ம பொண்ணை விட்டு போனவன் அப்படியே கொண்டு வந்துட்டானேன்னு. நீ தப்பா புரிஞ்சுக்கிற. நான் ஆற்றுல வர்றதுக்கு தான் நான் இஷ்டப்படல மாமா. நான் நெஞ்ச இடத்துல நெஞ்சனோட இருக்கதான் ஆசைப்பட்டேன் மாமா. நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எங்க பாருவன், இது வரைக்கும் நான் கஷ்டப்படுத்தினதில்லை. உன் கண்ணில் இருந்து நான் கண்ணீரை வரவழைச்சதில்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்குறேன்டி. உங்கள் அப்பங்கார சொன்னா இந்த பூலோகத்தில் இவளை இருக்கனால அதான்டி, அங்கெல்லாம் இருக்கனால தான் உன்னையும் நடக்குதுன்னு. அப்போ புரியல. இப்போ நீ அழுகிற பத்தியா ஏதோ எனக்கு கில்ட் ஆகுது. தான் உன்னை பிடிச்சி வச்சுட்டு விட்டாம இருக்கேன்னு கஷ்டமா இருக்குடி. தயவு செஞ்சு அழுகாத, போயிட்டு. எனக்கு தெரியும், கோயிலில் நீ உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து பேசிக்கிட்டு இருந்த. சாரி, அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அம்மா பிரெயின் வாஷ் பண்ணாங்களா? இல்லை அவங்க அம்மா கிட்ட போகணுன்னு தோணுச்சானு? கிளம்பு அப்படின்னு விட்டுட்டு அப்படியே வந்துடுறான். போயன் லாஸ்டா, மாமா நிற்க போவேன்னு. மாமா ப்ளீஸ் மாமா ஒரு நிமிஷம், மாமா உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவளோட டோன் அப்படி கோவமாக மாறுது. அப்போ கரெக்டாக வீட்டோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு வயனோட தோப்பனார் வராரு. பொங்கஜோ, இவாளெல்லாம் நம்ம வீட்டு முன்னாடி என்ன பண்ணுறா? ஏன்னா கொஞ்சம் கோவப்படாமல் இருங்கோண்ணா. அது நம்ம பொண்ணு. நம்மளோட பொண்ணே இல்லைன்னு தலை மூழ்கிட்டேன். இவாளெல்லாம் நம்ம வீட்டு முன்னாடி நிற்க கூட தகுதி இல்லாதவா அப்படின்னு கோவமாக பேசுகிறாரு. அப்போ ஒயன் அப்படியே அவங்க அப்பா பார்த்து திரும்பி ஒரு முறைதான் முறைக்கிறா. இவ்வளோ நாள் அவங்க அப்பாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்பா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே அவங்க அப்பாவை பார்த்து திரும்பி முறைக்கிறா.
அப்போ உங்க அப்பாவும் ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆயிட்டு அப்படியே நிக்கிறாரு. இந்த போல எந்த எந்த பொண்ணா என்னை பார்த்து இப்படி இப்படி முறைக்கிறது? அவள் கூட போய் அவளோட செய்கையும் பாஷையும் இவளுக்கு வந்துட்டா என்ன? பகவானே பகவானே உன்னிடத்துல நான் என் மன்னிப்பு கேட்கணும் பகவானே அப்படின்னு அவளோட அப்பா அப்படியே காட் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ இந்த சைடு வயனும், ஆமா என் மனசுல என்ன இருக்குன்னு அறியாமே என்னை இந்த இந்த ஆத்துல வந்து விட்டுட்டு போறல. இவாளெல்லாம் என்ன பெத்தோர் மாமா, அவ ஏன் தோப்பனும், இவ இந்த அம்மையும் அச்சனையும் விட்டுட்டு உன் கூட வர முடியாது, உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது மாமா. நீ கோயில பார்த்ததை நினைச்சு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கல. ஆமா, கல்யாணத்தை நிறுத்தி போட்டதுக்கு காரணம் இந்த அம்மையோட அச்சனோட சம்பதத்தோட நான் இந்த தோப்பனோட மடியில உட்காந்து கல்யாணம் கழிக்கணும்னு எனக்கு ஆசை. எப்போல இருந்து இல்ல மாமா, சின்ன வயசுல இருந்து எனக்கு அது மட்டும் தான் ஆசை. இந்த தோப்பனரோட மடியில உட்காந்து என்னை கட்டிக்க போறவா எனக்கு காலத்துல தாலி கட்டணும், இந்த தோப்பனார் இந்த சைடும் என்னை கல்யாணம் கட்டிக்கிட்டவா அந்த சைடும் உட்காந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரசங்கம் கழிக்கணும் இந்த கல்யாண சாப்பாடு அப்படின்னு நிறைய ட்ரீம் பண்ணியிருக்கேன். பொண்ணையும் எங்க அப்பாவே வச்சு அதான் மாமா எப்படியாச்சும் அக்செப்ட் பண்ண வச்சிடலாம் தான் நான் கல்யாணத்தை தள்ளி போட்டேன். ஆனா இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டால, சரி நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு செம கோவமா அப்படியே அவளோட திங்ஸே வாங்கிட்டு உள்ள போயிடுறா. ஜங்குக்கு தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஜங்குகா என்னடா பண்ணிட்டேன்னுட்டுருவ அப்படின்னு அவன் அந்த இடத்துல நிக்கிறான். உள்ள போன வயனும் அப்படி திரும்பி வந்து ஜங்குகா ஹக் பண்ணிட்டே, எங்க பாரு இப்போயும் நான் திரும்பி சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் டைம் ഞാൻ உன்னோட வந்து நான் உன்னோட வரும்போது நீ ஆகியே நான் இங்கே கொண்டு வந்து விட்டுட்ட இந்த ஆத்துலயே. இவளெல்லாம் என்ன பேசுவான்னு கூட ஒரு அக்கறையும் இல்லாம. ஆனா 2வது தடவை நீ இந்த ஆத்துல இருந்து என்ன இந்த கையை பிடிச்ச நீ இந்த அழைச்சிட்டு போகும்போது நீயும் தோப்பனாரும் ஒரு நல்லாயிட்டு உள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டை ஷேர் பண்ணிக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உன்னை கல்யாணம் கழிச்சுக்குவேன். அப்படி இல்லைன்னா இந்த பூலோகத்துல உள்ள எந்த ஒரு உன்ன மாதிரி பிராந்தனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த தோப்பனார் மேல இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிடுறா. ஜங்குக்கு புரியுது அவளுக்கு உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம கன்ஃபில் அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்போ அவளோட அப்பாவை அப்படியே திரும்பி பார்க்குறான். அவர் அப்படியே ஜங்குக்க இவெல்லாம் இதுக்கு லாய்க்கே இல்லாதவ அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு போறாரு. அப்போ என்னோட அம்மா എന്തായിട്ട് ഞാൻ അപ്പഴേ പറഞ്ഞു இந்த வயனோட அச்சனிடத்துல நீ வந்து கேளுண்டு நான் வயனிடத்துல பறஞ்சு. ஆனால் வயன் இந்த மோனைக்கு இப்படியாயிட்டு ஒரு நிலைமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அவங்க அப்படியே மலையாளத்துல புலம்பிட்டு போறாங்க. இப்போ இந்த சைடு ஆண்டனி அப்படியே அவனை உட்கார வச்சு ஜங்கு கூட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இதான் நடந்துச்சு. ஆனா ஜங்குக்கு தான் ரொம்ப ஜட்டிகளை பூரா பூந்த மாதிரி துடிச்சிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாய் விட்டுறான். ஐயோ என்னடா இது, இப்படி இதுக்கா 2 சண்டை போட்டுக்குதுங்க. மா இங்க பாருங்க, அவெல்லாம் சண்டை போடல, அந்த பொண்ணெலாம் சண்டை போட கிடையாது. உங்க மகன் தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் விட்டுட்டான், உங்க பேச்ச கூட கேட்காம. ஆண்டனி அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு எனக்காக ஆசை செஞ்சு வச்சிங்களா வெஜிடபிள் பிரியாணி, அதுவும் இதோ பக்கத்துல அது பேர் என்ன சோயா சோயா 65 சாப்பிட்டுட்டு தான். ஐயோ இங்க பாரு ஆண்டனி, அவன் அவனோட ஃப்ரெண்ட் தானே, நீ சொல்லு அவன் கிட்ட. இந்த மாதிரி அவன் மனசுல ஏதாச்சும் ஆசை இருக்குல்ல. அப்ப அவனும் சாப்பாடு எடுக்க போனேங்க, அப்படியே ரிட்டர்ன் பேக் வந்துட்டு. மா என்னையும் சீரியஸா பேச வைக்கிறீங்கல்ல? உண்மைதான்,
அவனுக்கும் ஆசை இருக்கும், அவளுக்கும் ஆசை இருக்கு. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு ரீசனே அவங்க அப்பா அம்மா கல்யாணத்தோட ச்சே, அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா போலமா. எனக்கும் அப்படிதான்டா தோணுது. ஈவன் நானும் ஒரு பொண்ணு தான், அவளோட ஃபீலிங்ஸை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஜங்குக் ஏன் அவ்வளோ கோவப்பட்டான்? என் பையனுக்கு அறிவே இல்லை. ஒரு பொண்ணு அவனை நம்பி வந்திருக்கு, ஆனா அந்த பொண்ணை வச்சுக்க தெரியாம சண்டை போட்டிருக்கான். ஐயோ, நல்லா புத்திமதி சொல்லுங்க. மட்டனையும் சிக்கனையும் வாங்கி போட்டு மூளை மலங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு அப்படியே சங்குக்கும் அப்படியே மேலே பார்த்துட்டே இருக்கான் வைனோட ரூமை. ஐயராத்தலை பாரு, ஃப்ரேர் தடவை பாரு பாரு, நான் போயிடுறேன். அவங்க அப்பங்கிட்டலாம் என்னை வந்து கேட்க முடியாது. உங்க அப்பா தான் வேணும்னு போனல, கிளம்பு. ஆனால் ஒரே தடவை ஜன்னல்லேருந்து நெட்டி மட்டும் பார்த்துடுறேன், நான் கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ உள்ள ஒயன் எனக்கு நன்னாயிட்டா அறியும். நீ இப்போ ஜன்னலுக்கு வெளில நின்று என்னை நோக்கிட்டு இருப்ப. இந்த தோப்பனார் இந்த ஆத்துக்குள்ள இருந்து உன்னை வாட்ச் செஞ்சிட்டு இருப்பா. அவளெல்லாம் பார்க்கும்போது நான் உன்னை நோக்க மாட்டேன். அவளும் எனக்கு முக்கியம்தான். இந்த அம்மை என்ன நினைச்சு உன் சைடு அழுதுட்டு இருக்கோம். எனக்கு தெரியும், பிரசம்பம் கூட கழிச்சிருக்காது. இந்த தோப்பனாரும் என்னை நினைச்சு ஃபீல் செய்வா. ஆனா நீ என்னை விட்டுட்டு போகாம எதுக்கு இங்கே நிக்கிற? ஒரே ஒரு தடவை இருந்து எட்டி பாருடின்னு சொல்லுவேன். ஆனா நான் நோக்க மாட்டேன். இவாளோடய நான் இறந்துக்கிறேன். நீ எப்போ இவாளுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து என்னை கூட்டிட்டு போறியோ அப்போ கூட்டிட்டு போ. உனக்கு லவ்வை விட ஈகோ தான் அதிகம்னா எனக்கும் இந்த காதலை விட ஈகோ அதிகம்னே வச்சுக்கோ. ஆனாலும் ஐ லவ் யூ மாமா அப்படின்ட்டு அவளும் எட்டி பார்க்காம அப்படியே இந்த ஜன்னலோட கதவை அடைச்சிடுறா. ஜங்கு இப்போ செம்ம கோவமாயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறான். ஓகேடா, ஸோ இது ஒன் ஷார்ட்டாக போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சடன்லி ஐ டோன்ட் நோ, ஓகே இன்னொரு பார்ட் போட்டு அதை ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை நீ ஒன் ஷார்ட்டாகவும் பார்க்கலாம். அண்டு ஐயரா தலைக்கு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நாங்கள் ஜேக்கோட பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கோம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு யா, ஸோ வாய்ஸ்லாம் ஓகேவா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். பழைய வைப் வராத மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் உங்கள் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்கள் மிஸ் பண்ணீங்களான்லாம் எனக்கு தெரியல. ஸோ என்னோடய காஸ்டர்ஸை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓகே, இப்போ தான் லைட்டாக ஏதோ ஒரு பூஸ்டப் ஆன மாதிரி வந்து வீடியோஸ் போடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்கடா. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு லேட்டாக வந்ததுக்கு சாரி. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு. ஸோ உண்மையாகவே மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து நான் சாரி கேட்டுக்கிறேன், உங்கள் எல்லாத்தையும் வெயிட் பண்ண வச்சதுக்கு அண்ட் உங்களை சேடாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு. ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.